அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆடி தேங்காய் பால் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் பச்சரிசியும் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்மளால் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் அது 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் உடைச்சி பால் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த கீரை இதில் போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வடிகட்டிக்குவோம். முதல் பால் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். 2வது பாலில் இதை அரைச்சி நம்ம வேக விடலாம். இப்போ நம்மளோட முதல் தேங்காய் பால் எடுத்தாச்சு, 2வது தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதுக்கு நான் 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். 100 அதில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒரு கட்டி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா 150 வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அளவு கம்மிங்கிறனால 100 எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நான் சொன்ன அளவில் ஒரு அலக்கில் அரை அலக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 கட்டி கூட சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இருந்தால் குளன்னு வலுவலுன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் ஒன்றும் பதிமாக இருந்தால் ஓகே தான். இப்போ இதை நம்ம இந்த 2வது பாலோடு அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உருக வச்சு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் அப்படியே வச்சுருக்கேன், கெட்டி பால். இது கொஞ்சம் இறக்கும் போது ஊற்றிக்கலாம். இப்போ 2வது தேங்காய் பாலில் தான் நம்ம அரிசி இதெல்லாம் அரைச்சதில் இதில் சேர்த்து மேல் கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். இந்த பக்கம் வெல்லம் உங்களுக்கு உருகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப கூழ் மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா அரிசி நம்ம 1 ஸ்பூன் தானே போட்டிருக்கோம், அதனால் அது சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் பாயசம் கொஞ்சம் அதான் தேங்காய் பால் பாயசம் தானே இது, அதனால தான் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருக்கேன். முதல் பாலை ஊற்றினோம்னா கொஞ்சம் முறிஞ்சிரும். அதனால் 2வது பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு வெல்லம்லாம் கலந்துட்டு இறக்க போகும்போது 2வது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம குருணையாக உடச்சி போட்டதுனால கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்குவோம். அதில் வெல்லம் நல்லா உருக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வடிகட்டிட்டு அப்படி சேர்த்துக்கலாம். கல் மண் ரொம்ப இருந்தால் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அது போட்டாச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்குவோம். நம்மளோட சூப்பரான ஆடி வெள்ளிக்கிழமைக்கான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கூடுதலாக வெல்லம் வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு அளவாக போதுங்கிறனால கம்மியாக 100 கிராம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை சோடா பவுலில் பரிமாறிடலாம். சாமிக்கு 1 கப் எடுத்து வச்சுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆடி தேங்காய் பால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெல்லம் சேர்த்து அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் இல்லை வெல்லம் சேர்த்த பாயசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. போட்ட அரிசி பாருங்கள், லேசாக கொஞ்சமாக அப்படி இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.